இன்றைக்கு கர்த்தரை உங்கள் நல்ல மேய்ப்பராக வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் கேட்டு செய்யுங்கள். அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஹியர் இஸ் வாய்ஸ். அந்த வாய்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். அவங்களோட டைரெக்டாக பேசுவார். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் நல்ல மேய்ப்பன். பல சமயத்தில் நம்முடைய காரில் லாங் ஜேர்னி பண்ணுறோம். அப்படி லாங் ஜேர்னி போகும்போது பல பசுமையான வயல்வெளிகள், பசுமையான காடுகளை பார்ப்பது உண்டு, வறண்ட நிலங்களையும் பார்ப்பது உண்டு. ஆனால் பல சமயத்தில் ஆடு மேய்க்கிறத நான் பார்ப்பது உண்டு. அந்த ஆடு மேய்க்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி போயிடுவார். ஆடுகள் பின்னாடி போனால் யோசிப்பேன், ஆடுகளுக்கு பின்னாடி தானே இவன் விரட்டணும், இவன் இப்படி ஆடு முன்னாடி போகிறான். ஆனால் அவன் போகிற திசைக்கே ஆடுகள் எல்லாமே வந்துடும். ஸோ கர்த்தர் சொல்கிறார், மேய்ப்பன் ஆவிக்குரிய பிராரமாகவும் சரீர பிராரம் உலக பிராரமும் நம்ம நடத்துகிற நல்ல மேய்ப்பன் இயேசு ஒருவரே. அவர்தான் வாசல், அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன். ஸோ அவர் நமக்கு முன்னாடி போகிறாராம். நாம் அவரை அறிந்திருக்கிறபடினால் அவர் சத்தத்தை நாங்கள் அறிய முடிகிறது. மேய்ப்பன் திடீர்னு என்ன செய்வானோ அவர் சத்தம் போனோம், வீசல் சத்தம் போனோம், உடனே அத்தனை ஆடுகளும் அப்படியே கூடி அவனுக்கு பின்னாடி செல்லும். ஸோ இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை நல்ல மேய்ப்பராக வைத்திருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நமக்கு மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. நம்மை நடத்துவர் அவர். அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவராக சொல்லிக் கொடுப்பார். வசனத்தினால் சொல்லிக் கொடுப்பார். ஜெபத்தின் மூலம், தரிசனங்கள் மூலம் சொல்லிக் கொடுப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுன்னு சொல்லிக் கொடுப்பாரு. அடுத்த நாள் என்ன நடக்க போகுன்னு சொல்லிக் கொடுப்பாரு. அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கர்த்தரை உங்கள் நல்ல மேய்ப்பராக வைத்துக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் கேட்டு செய்யுங்கள். அவருடைய வார்த்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஹியர் இஸ் வாய்ஸ். அந்த வாய்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். அவங்களோட டைரெக்டாக பேசுவார். நான் வனாந்தரத்தில் தெரியும் போது, திக்கு தெரியாமல் தெரியும் போது, வழி தெரியாமல் தெரியும் போது, ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு என்னை விரட்டி விடும்போது நான் மிகுந்த வேதனை அடைந்தேன். யார் என்னை நடத்துவார்கள்? யார் எனக்கு வழிகாட்டுவார்கள்? தாய் தகப்பன் யாருமே இல்லையே, உறவினர்கள் இல்லையே, யாரும் இல்லையே, எந்த பணக்காரும் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தர் தாமே வந்து சொன்னார், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன் கரம் பிடித்து நடத்துவேன், சகாயம் செய்வேன். ஏசாயா 41:11. ஆம், நான் உன்னை நடத்துவேன், பயப்படாது, நான் உனக்கு முன்பாக போகிறேன். நல்ல மேய்ப்பன் நமக்கு முன்பாக போவார். அவள் போகும் வழி சரியான வழியாக இருக்கும். சில சில நம்ம பார்ப்போம், இந்த ஆடு மேய்க்கிற முன்னாடி போயிட்டுருப்பான், சில வழியெல்லாம் போவான், விறுவிறுன்னு போவான். அந்த ஆடுகள் அது இடுக்கமான வழியாக இருந்தாலும் சரி, கரடு முரடாக இருந்தாலும் சரி, முள்ளு குத்துற வழியாக இருந்தால் அவனுக்கு பின்னாடியே ஓடிடும். பரலோகம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். 2ஆவது வேதம் சொல்கிறது, யோவான் 10 ரொம்ப டீப்பாக படிக்கணும், சரியா? யோவான் 10 4 வசனம், 9 வசனம், 10 வசனம், 11 வசனம், 12 வசனம், 16 வசனம், 15 எல்லாம் படித்து பாருங்கள். அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் நம்மளை ரொம்ப தொடுகிற வசனமாக இருக்கும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஓநாய் வரும்போது ஓட மாட்டான். தாவீது எப்படி ஆடுகளை காக்க கரடியும் சிங்கத்தையும் ஜெயித்து போட்டானோ, அதே போல் இளைஞாகிய தாவீது ஜெயித்தான். இளைஞன், 16 வயசு இளைஞன், அவன் ஜெயித்தான். கர்த்தரை வல்லமையால் தடி எடுத்து அடித்து அதை கொண்டு போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தெய்வச்சனமே, 1 சாமுவேல் 17:36 பார்க்கிறோம். தெய்வச்சனமே, நமக்காக, நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக, நமக்கு மோட்ச வழிக்காக, நம்முடைய இதயத்தை சுத்தம் பண்ணத்தக்கதாக மாசற்றவர், பூரண புருஷன், குற்றமில்லாதவர், பாவம் அறியாதவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார். அதிலும் மேலான அன்பு இல்லை. நாம் வெள்ளாடுகளைப் போல வழி தப்பி தெரிந்தோம் என்று சொல்லி ஏசாயா 53:6 பார்க்கிறோம். வழி தப்பி தெரிந்தவர்களாக இருந்தோம். ஆனால் அவர் நமக்காக
பிதாவிடத்தில் பரிந்து பேச தம்முடைய இரத்தத்தை சிந்தி பிதாவின் சமூகத்தை கொட்டி நம்மை மன்னித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பரிபூர்ணம் அடைய வந்தார். அதை ஒரு நாள் நம்மளை நடத்திட்டு, ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு, ஒரு நாள் ஞானஸ்நானம் பெற்று, ஒரு நாள் அபிஷேகம் பெற்று, ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பரிபூர்ணம் அடைய வேண்டும். மத்தேயு 5 கடைசியில் சொல்லப்பட்டபடி பிதாவானவர் பூரணனாக இருக்கிறது போல நீங்களும் பூரணனாயிருங்கள். நான் அடிக்கடி கேட்கிற வார்த்தை, இயேசுப்பா உம்மை போல் என்னை மாற்றும், நீர் விரும்புகிறபடி என்னை மாற்றும், நான் விரும்புகிறபடி அல்ல, நீர் விரும்புகிறபடி என்னை மாற்றும். உம்மை போல தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும். நீர் பெரிய ஆரவாரம் செய்யவில்லை, உலகத்திற்கு உண்மை ஷோ காட்டவும் இல்லை. அற்புதம் நடந்த பிற்பாடும், அவ்வளோ பெரிய அற்புத பிற்பாடு, சின்ன பிள்ளை மரித்த பிள்ளை எழுப்பின பிற்பாடு இதை சொல்லாதிருங்கள் என்று சொன்னீர். எவ்வளவு சைலண்ட், எவ்வளவு கணிசமான சுருக்கமான வார்த்தைகள். ஆனால் அவளுக்கு பின்னாடி ஜீவன் இருந்தது, அவளுக்கு பின்னாடி தெய்வ பலம் இருந்தது, அவளுக்கு பின்னாடி தெய்வ வல்லமை இருந்தது, அவளுக்கு பின்னாடி ஒரு ஆறுதல் இருந்தது, ஒரு மனதுருக்கம் இருந்தது. இதைத்தான் எனக்கு தாரும் என்று நான் கேட்பேன். அதைத்தான் ஆண்டவர் தந்தார். என் கஷ்டங்களின் பாதையில் நான் போகும்போது அதை எனக்கு தந்தார், மனதுருக்கத்தை தந்தார். ஒரு சமயத்தில் ஒரு தாய் மிகுந்த வேதனையோடு கூட தன்னுடைய பிள்ளை கொண்டு வந்தார். அந்த பிள்ளை நன்றாக இருக்கும் நினைத்தாருக்கு, மோஷன்லெஸ் பிள்ளை, அது கைகாரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், வெறும் மூச்சு மட்டும்தான் எடுக்கும். அது தாயும் தகப்பனும் மிகுந்த கண்ணீரோடு கொண்டு வந்தார். அவர் அழுதார்கள். எத்தனை நாள் இந்த குழந்தையை வைத்தார்கள், தூக்கி கொண்டிருப்பேன்னு சொல்லி அழுதார்கள். அவர் அழுவதை பார்த்து நானும் அழுதேன், மனதுருகினேன். அது என் பேத்தியை நினைத்து அழுதேன். நடந்தது என்ன? அந்த குழந்தை என் கையில் ஏந்தி என் மடியில் உட்கார வைத்தேன், ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஒரே மாதத்தில் அந்த குழந்தை நல்லா நார்மலாகி நடந்து, ஓடி, பேசி எல்லாவற்றையும் சாமாய் செய்து இன்றைக்கு ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்ல மேய்ப்பன் நம்மை பரிபூர்ணப்பட வந்தார். நாம் அவரை அறிய வேண்டும். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நான் சொன்னது போல மேய்ப்பன் முன்னாடி போகிறான், ஆடுகள் பின்னாடி வருது. ஆடுகளுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, வேறு யாராவது சத்தம் போட்டாது வராது. நான் ஒரு தடவை ஆடு ஒருத்தர் மேய்ச்சி கொண்டு போகிறான், 2-3 பேர் மேய்ச்சி கொண்டு போகிறாங்க முன்னாடி. போனப்போ நான் ஒரு சத்தம் போட, ஆடு வரல மேன் சொல்லி வரல. அவளுக்கு அன்னியுடைய சத்தம் தெரியாது, மெய்ப்பனுடைய சத்தம் மட்டும்தான் தெரியும். ஸோ நல்ல மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேளுங்கள், அவர்களை ஆறுதல் படுத்துவார், பசும்புல் தரையில் வழி நடத்துவார். இயேசுவை மனம் இறங்கி எத்தனையோ விதமான பெரிய பெரிய ஆட்களெல்லாம் ஹீரோ ஆக்கி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களப்பா. நான் அவர்கள் மாடலில் தான் வருவேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்கப்பா. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எங்களுக்காக ஜீவனே கொடுத்த, எங்களுக்காக தம்முடைய உயிரை சிலுவையில் கொடுத்த மகத்தான அன்புள்ள, உலகத்தை மிகப்பெரிய அன்புள்ள உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம். You are our good shepherd. Please lead us, Lord Jesus. Please make us to hear your voice, Lord Jesus. Make us to follow as you want in your own way. எங்களை வழி நடத்தும் இயேசு சுவாமி. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ள செய்யும் இயேசுப்பா. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள செய்யும் அப்பா. மனம் இறங்கி கர்த்தாவே, நாங்கள் பரிபூர்ண கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வரும்படிக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும் இயேசு சுவாமி. எங்களை எல்லா விதமான ஓநாய்கள், சிங்கங்கள், கரடிகள், எங்களை பால் கடிக்கிற எல்லா விதமான கர்த்தாவே காட்டு நாய்கள், இவையெல்லாம் எங்களை தப்புவித்தரலும் இயேசு சுவாமி. தப்புவியும் இயேசு சுவாமி. மனம் இறங்கி உடைய முகந்த கிருபினாலே பிசாசின் சேண்டங்களை விடுவித்தரலும். நீர் எங்களை சுற்றி நடலாயிருப்பீர். உமது செட்டிலின் கீழே மறைத்து கொள்ளும். மோட்சம் செல்லும் வரைக்கும் நீர் ஒருவர் தான் வழி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு முன்னாடி வந்தவர்களும் பின்னாடி வந்தவர்களும் திருடரும் கொள்ளைக்காரரும் என்று வேதம் சொல்கிறதப்பா. நான் நம்புகிறோம். நீர் ஒருவரே வழி, நீர் ஒருவர் தான் பரலோகத்தின் வழி வாசல் அறிந்திருக்கிறோம். அந்த வாசல் நுழையும் வரைக்கும் உழைப்பை நடத்தும், ஆறுதல் படுத்தும், சந்தோஷப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன்.